தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த சமயத்தில் தன் அதிரடி பேச்சு மற்றும் நடவடிக்கையால் கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருந்தார். பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக உருவெடுத்திருந்தது. நயினார் நாகேந்திரன் அப்பதவிக்கு வந்த பின்னர் தமிழக பாஜக துவக்க நிலைக்கு சென்றுவிட்டது. இதனால் தொண்டர்கள் சோர்வடைந்து போனதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றனர். கர்நாடகாவில் IPS அதிகாரியாக கடந்த 2011 முதல் 2019 வரை பணியாற்றி கொண்டிருந்த அண்ணாமலை விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்டில் 25 பாஜகவில் இணைந்திருக்கார். இவர் தமிழக பாஜக தலைவராக 2021 ஜூலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த ஏப்ரல் 11 வரை தலைவராகவும் பணியாற்றி வந்தார். அண்ணாமலை தலைவராகுவதற்கு முன்பு ஆளும் கட்சியின் தவறுகளை விமர்சிப்பதில் மென்மையான போக்கை காட்டிக் கொண்டிருந்த பாஜக அவர் வந்த பின்னர் திடீரென வேகம் எடுக்க தொடங்கியிருக்கிறது. ஸ்டாலின் அரசின் தவறுகளை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டப்பட்டனர். இதற்காக திமுக தரப்பில் போடப்பட்ட அவதூறு வழக்குகளை தைரியமாக எதிர்கொண்டார் அண்ணாமலை. இதேபோல பாஜகவிற்கு எதிராக நிலைப்பாட்டில் இருக்கும் மற்ற கட்சியினர் தவறுகள் மற்றும் மக்கள் விரோத செயல்களை நெத்தியில் அடித்தது போல் விமர்சித்தார் அண்ணாமலை. திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டியதுடன் அக்கட்சி அமைச்சர்கள் சேர்த்து வைத்துள்ள சொத்து மற்றும் ஊழல் பட்டியலை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் அடுத்தடுத்து வெளியிட்டார். இது முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அவரது அதிரடி நடவடிக்கைகள் மக்களை கவர்ந்தனர். இளைஞர்கள் பாஜக பக்கம் வர துவங்கினர். இதனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக என்ற நிலை மாறி பாஜக அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. மேலும் அதிமுகவையும் சேர்த்து விமர்சித்தால் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இதை வைத்து கூட்டணியை விட்டு அதிமுக பிரிந்துள்ளது. இதற்காக கொஞ்சம் கூட கவலைப்படாத அண்ணாமலை ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த அனுபவத்தை வைத்து பாஜக தலைமையில் கூட்டணி ஏற்படுத்தி அக்கூட்டணிக்கு வாயிலாக லோக்சபா தேர்தலை சந்தித்துள்ளார். அது தோல்விதான் என்றாலும் கூட பல இடங்களில் அதிமுகவை காட்டிலும் பாஜக கூடுதல் ஓட்டுகள் வாங்கி 2ஆம் இடம் பெற்றது. அதோடு ஓட்டு சதவீதமும் அதிகரித்தது. ஆனால் அண்ணாமலை திட்டத்தை ஏற்க மறுத்த பாஜக தலைமை மீண்டும் அதிமுகவோடு கைகோர்க்க விரும்பி கூட்டணி ஏற்படுத்தி கொண்டது. இதற்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை ஒதுக்கி வைத்து புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனை கட்சி மேலிடம் நியமித்தது. நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அண்ணாமலை புயல் நான் தென்றல் என்றார். இவர் தமிழக பாஜகவின் தலைவராகி 40 நாட்கள் கடந்துவிட்டது. ஆனால் தமிழகத்தில் பாஜக என்ற கட்சி இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு சென்றுவிட்டதாக கட்சியினர் புலம்புகின்றனர். இதை பற்றி தமிழக பாஜக நிர்வாகிகள் கூறுவது, பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு கிடைத்த ஓட்டுகள் அடிப்படையாக வைத்து அடுத்த வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை பாஜக தலைமையிலான கூட்டணி வாயிலாகவே எதிர்கொள்ளலாம் என கணக்கு போட்டு அதற்கேற்ப செயல்பட்டார் அண்ணாமலை. கூடவே கட்சி வளர்ச்சிக்காக தான் ஏற்கனவே என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடத்திய யாத்திரை போலவே மீண்டும் ஒரு யாத்திரை நடத்தலாம் என திட்டமிட்டார். திமுக அதிமுகவை விரும்பாததோருக்கான வாய்ப்பாக பாஜகவை கொண்டு வர அண்ணாமலை நினைத்தார். இதற்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்த திட்டங்கள் தீட்டி வைத்தார். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரனின் அரசியலில் மேம்போக்காகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் அவர் எல்லாவற்றிலும் மென்மையான போக்கையே கடைபிடிக்கிறார். அதுவும் தற்போதைய பாஜகவிற்கு ஏற்றதல்ல. கூடவே திமுகவை வீழ்த்தக்கூடிய வகையில் இல்லை. பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பாகிஸ்தானுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்ததை கொண்டாடும் வகையிலும் தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடந்தது. அப்படி இருந்தும் அது குறித்து எந்த பரபரப்பான தகவலும் மக்கள் மத்தியில் இல்லை. பெயரளவுக்கும் இயங்கும் கட்சியாக தமிழக பாஜக மாறிவிட்டது. அண்ணாமலை தலைவராக இல்லாத பாஜகவுடன் கூட்டணியாக அதிமுகவுக்கு சேர்ந்தே சரிவை உண்டாக்கும். இதை சரிக்கட்ட அதிமுக மற்றும் பாஜக களத்தில் விரைவாக செயல்பட்டால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அப்படி இல்லை என்றால் ஜார்ஜ் கோட்டை பக்கமே தலை வைத்தே படுக்க முடியாது.